கோதுமை மாவை கட் பண்ணி இப்படி தண்ணியில் போட்டிருக்கீங்களா? ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே கோதுமை வாங்கி கழுவி காய வச்சு அரைச்ச மாவு. இந்த கப்பில் நம்ம 2 கப்பு சேர்க்க போகிறோம். 2 கப்பு மாவு நான் சேர்த்துட்டேன். உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச மாவு இல்லைனா நீங்கள் கடையில் வாங்குகிற மாவை கூட பயன்படுத்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் எல்லா மாவுலேயும் படும்படி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. அதே சமயம் கையை வச்சு அழுத்தினா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க. 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுக்கிற மாவை பொறுத்து தான் தண்ணி கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு தண்ணியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விட்டுருங்க. உப்பு சேர்க்க வேண்டாம், நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் மாவு 2ஆக பிரித்து எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம இப்படி சிசரில் கட் பண்ணி விட போகிறோம். சும்மா அப்படியே ரேண்டமாக கட் பண்ணி விடுங்க. சிசரில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. நாம் எடுத்த மாவு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி போட்டுட்டேங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கரண்டி போட்டு கலக்காமல் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விடுங்க. தண்ணி குறைவாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம 5 நிமிஷம் வேக விட போகிறோம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேங்க. இப்போ எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நான் ஏற்கனவே மாவு பிசைஞ்ச அந்த பவுல்லையே நார்மல் வாட்டர் மாற்றி வச்சுருக்கேன். அதில் இதை மாற்றி விட்டுக்கலாம். எதுக்காக இதை செய்கிறோன்னா அதில் இருக்கக்கூடிய குழகுழப்பு எல்லாமே போயிடும். இது மாதிரி மாற்றிட்டு நம்ம வடக்கரண்டிக்கு மாற்றி தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கணும். நார்மல் வாட்டருக்கு மாற்றிட்டு எல்லாத்தையும் வடக்கரண்டிக்கு மாற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா வடியட்டுன்ட்டு ஒவ்வொரு பீஸுமே நல்லாவே வெந்து வந்திருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நான் துருவி வச்சுருக்கேன். தோல் நீக்கிட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன். 4-5 பூண்டு பற்கள் தோல் நீக்கிட்டு துருவிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பரட்டி விட்டுடலாம். நாம் சேர்த்த இஞ்சி பூண்டு பாருங்கள் இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கட்டும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. 2 பெரிய கேரட்டை தோல் நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். 1 குடை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸும் லேசாக வதங்கினா போதும். நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கெச்சப் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 2 தக்காளியை நல்லா வேக விட்டுடுங்க. கீரல் போட்டு தோலை நீக்கிட்டு அந்த தக்காளியை நல்லா அரைச்சிட்டு அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தாலுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். சாஸ் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடும் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே. இப்போ நம்ம வடிகட்டி வச்ச இதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் நான் சேர்த்துறேன். இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வேக வைக்கும் பொழுது எண்ணெய் சேர்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வதக்கலுக்கு தான் நம்ம எண்ணெய் சேர்த்தோம். நடுவில் நம்ம எண்ணெய் சேர்க்கலை. ஆனால் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குது. நம்ம கடையில் பாஸ்தா வாங்கினா மக்ரோனி வாங்கினா அது மைதாவில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. நமக்கு பியூர் கோதுமையில் கிடைக்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் கோதுமை மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் செஞ்சுட்டு வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் பொழுது போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா சாஃப்டாகிடும். இல்லை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை வச்சு அருமையான வீட் பாஸ்தா நம்ம தயார் பண்ணிட்டோம். டேஸ்ட் அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடையில் போயிட்டு நம்ம வாங்கும் பொழுது வீட் பாஸ்தான்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் அது மைதாவில் தான் செஞ்சுருக்காங்க. அதை வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு நம்மளே ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இதை நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்து கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சு சமைச்சிக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரியும் செய்யலாம். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னருக்கும் செய்யலாம். லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும் பொழுதே அவ்வளோ அருமையாக இருக்குது. உங்களுக்காக நான் சாப்பிட்டு காட்டுறேன். நம்ம வேக வச்ச பாஸ்தா பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்குதுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா சாஃப்டாக அப்படியே தொண்டையில் வழுக்கிட்டு போகுது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நம்ம சேர்த்த உப்பு, காரம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓவராலாக சொல்லணும்னா அருமையாக அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.